பேச்சால் மயக்கப் பழகு, அதாவது பொய் பேசு என்று இல்லை. உன் வார்த்தைக்கு விலை இருக்கணும் என்பதுதான் அர்த்தம். சாணக்கியர் சொல்றார், நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஆயுதம் மாதிரி இருக்கணும். அது காயப்படுத்த வேண்டாம், ஆனா தாக்கம் இருக்கணும். அதுக்காக நீ என்ன பண்ணணும் தெரியுமா? முதல்ல குறைவா பேசு, அதிகமா கேள். ஏனா கேட்கிறவன்தான் மனசைப் படிக்க முடியும். அடுத்தது, சரியான நேரத்தில் பேசு. தவறான நேரத்தில் சொன்ன உண்மை கூட பொய்யா தோன்றும். மூன்றாவது, நேரடியாக அட்டாக் பண்ணாதே, சுற்றி வந்து சொல். அப்பதான் அது மனசுல பதியும். முக்கியமா உன் பேச்சு அவர்களோட உணர்ச்சியைத் தொடணும். அப்பதான் அவர்கள் உன்னை நம்புவாங்க. நினைச்சுக்கோ, பேசுறவங்க ரொம்ப பேர், ஆனா மனசை தொட்டு பேசுறவங்க ரொம்ப குறைவு. அந்த குறைவானவர்களில் நீயும் ஒருவனாகு. நீ பேசுற வார்த்தை மனசை தொட்டா போதும் என்று நினைக்காதே, அது நினைவில் நிற்கணும். சாணக்கியர் சொல்றாரு, நீ பேசுறதுல கிளாரிட்டி இல்லனா அது காற்றில் கலந்துரும். முதல்ல சுருக்கமாக பேசு. நீ சொல்ல வர்றதை 10 வார்த்தையில் சொல்ல முடியலனா 100 வார்த்தையிலும் புரியாது. அடுத்தது, கான்ஃபிடன்ஸுடன் பேசு. நீயே சந்தேகத்தோட பேசினா மற்றவர்கள் எப்படி நம்புவாங்க? மூன்றாவது, உன் குரல் டோன் ரொம்ப முக்கியம். சரியான டோன் இல்லனா சரியான வார்த்தையும் தவறா புரியும். ஒரு சீக்ரெட் தெரிஞ்சுக்கணுமா? பீப்பிள் வேர்ட்ஸ கேட்க மாட்டாங்க, ஃபீலிங்க தான் உணருவாங்க. அதனால நீ பேசும்போது வார்த்தை மட்டுமில்ல, உணர்ச்சியையும் சேர்த்து பேசு. நினைச்சுக்கோ, பேச்சு ஒரு கலை இல்லை, அது ஒரு சக்தி. அந்த சக்தியை கண்ட்ரோல் பண்றவன்தான் எங்க வேண்டுமானாலும் வெல்ல முடியும். நீ பேசுறது கேட்கணும்னா முதல்ல அவர்களை பேச வைக்க கற்றுக்கோ. சங்கரச் சொல்றார், மனுஷனுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா தன்னை பற்றி பேசுறதுதான். அதனால நீ டைரக்டா இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாதே. கேள்வி கேள், அவர்களே பேசட்டும். இப்போ ஒரு பவர்ஃபுல் ட்ரிக், மிரர் டெக்னிக். அவர்கள் யூஸ் பண்ற வார்த்தையை நீயும் ரிப்பீட் பண்ணு. அப்ப அவர்களுக்கு இவன் நம்ம மாதிரிதான்னு ஃபீல் வரும். நெக்ஸ்ட், சைலன்ஸ் பவர். சில நேரம் பேசாம இருக்கிறது பேசுறத விட பவர்ஃபுல். நீ ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு சிறிய சைலன்ஸ் கொடுத்தா அது அவர்களின் மனசுல எக்கோ ஆகும். முக்கியமா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லாதே. சிறு சிறு கியூரியோசிட்டி விடு. ஏன்னா மனுஷன் ஆன்சருக்கு இல்ல, மிஸ்டரிக்கு தான் அடிமை. நினைச்சுக்கோ, நீ பேசுறதால இம்ப்ரெஸ் ஆகிறது சாதாரணம். ஆனா நீ பேசாம இருந்தாலும் நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுதான் ரியல் பவர். அந்த லெவல் ரீச் பண்ணு. அப்போ நீ பேசாமலேயே ஜெயிப்பே. நீ பேசுறது அவர்களுக்கு பிடிக்கணும்னா அவர்களின் மனநிலையை மேட்ச் பண்ண கற்றுக்கோ. சாணக்கியா சொல்றார், மனுஷன் லாஜிக்கால இல்ல, எமோஷனால தான் முடிவு எடுக்கிறான். அதனால அவர்கள் ஹேப்பியா இருந்தா நீயும் லைட்டா பேசு. அவர்கள் சீரியஸா இருந்தா நீயும் காம் பேசு. இதுக்குத்தான் சொல்லுவாங்க, கனெக்ஷன் பிஃபோர் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் லெவல் ட்ரிக், லேபிளிங் டெக்னிக். நீ அவர்களோட ஃபீலிங்க சொல்லி காட்டினா அவர்கள் உன்னோட கனெக்ட் ஆகிடுவாங்க. உதாரணம், நீங்க இப்போ கொஞ்சம் டென்ஷனா இருக்கீங்க போலன்னு சொன்னா அவர்கள் உடனே ஓப்பன் ஆகிடுவாங்க. இன்னொரு சீக்ரெட், பீப்பிள் லவ் இம்பார்ட்டன்ஸ். யாராவது உன்னை கேட்கணும்னா அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடு. உங்க ஒபீனியன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த மாதிரி வார்த்தைகள் மனசை ஆன்லாக் பண்ணும். இப்போ வரைக்கும் நீ பேசுறத எப்படி பவர்ஃபுல் ஆக்கணும்னு பார்த்தோம். இப்போ அவர்களை ஆக்ஷன் எடுக்க வைக்கணும். சங்கர சொல்றார், சொல்றது மட்டும் போதாது, அதை ஏற்க வைக்கணும். ஃபர்ஸ்ட், சாய்ஸ் இல்யூஷன் டெக்னிக். நீ டைரக்டா இத பண்ணுங்கன்னு சொல்லாதே, 2 ஆப்ஷன் கொடு. உதாரணம், இதை இப்போ பண்ணலாமா அல்லது கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணலாமா? அவர்களுக்கு ஃப்ரீடம் இருக்குன்னு ஃபீல் வரும். ஆனா டிசிஷன் நீ கண்ட்ரோல் பண்றது. ஃபேக்ட்ஸ் கேட்டா மறந்துடுவாங்க,
ஸ்டோரி கேட்டா நினைவில் வச்சுக்குவாங்க. நீ சொல்ல வர்ற மெசேஜ ஒரு ஸ்டோரியா சொல்லு. அது நேரா மனசுக்குள் போகும். 3வது ரெப்பிட்டிஷன் சீக்ரெட். ஒரே விஷயத்தை சிறு சிறு விதத்தில் ரிப்பீட் பண்ணு. அது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல செட் ஆகிடும். ஃபைனல் சீக்ரெட் வாக் அவே பவர். எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதே. சில நேரம் நீ போயிட்டே இருந்தா அவர்களே உன்னை தேடி வருவாங்க. நினைச்சுக்கோ, நீ பேசுறது கேட்க வைக்கிறது லெவல் 1, நீ பேசுறத நம்ப வைக்கிறது லெவல் 2. ஆனா நீ பேசுறத ஃபாலோ பண்ண வைக்கிறது தான் ரியல் பவர். அந்த பவர் உன்கிட்ட வந்துடுச்சுனா நீ எந்த இடத்திலும் தோற்க மாட்ட. சைலண்டா இருந்தாலும் உன் பிரசன்ஸ்வே பேசும். நீ பேசுறது பவர்ஃபுல்லா இருக்கணும்னா நீ என்ன பேசுறேன்னு மட்டுமில்ல, எதை பேசாம வைக்கிறேன்னு முக்கியம். சங்கரத் சொல்றாரு, அனைத்தையும் வெளிப்படுத்துறவன் அதிக நேரம் வெல்ல மாட்டான். ஃபர்ஸ்ட், இன்ஃபர்மேஷன் கண்ட்ரோல். உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லாதே. தேவைப்படுற அளவுக்கு மட்டும் ஷேர் பண்ணு. ஏன்னா மிகவும் ஓப்பனா இருப்பவனை எளிதா படிச்சிடலாம். நெக்ஸ்ட், டைமிங் அட்டாக். சரியான வார்த்தை கூட தவறான நேரத்தில் சொன்னா 0 வேல்யூ. ஆனா சரியான நேரத்தில் சொன்ன ஒரு வார்த்தை கேமை டர்ன் பண்ணும். 3வது, ஐ கான்டாக்ட் பவர். நீ பேசும்போது கண்களில் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணினா நீயே வீக்கா தெரியும். நெக்ஸ்ட் லெவல், கண்ட்ரோல்டு எமோஷன். அவர்கள் கோபத்துல பேசினாலும் நீ காமா இரு. அதுவே உனக்கு அட்வான்டேஜ். ஃபைனல் சீக்ரெட், எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. எப்ப பேசணும்னு தெரிஞ்சவனும் ஸ்ட்ராங். ஆனா எப்ப பேசாம போயிடணும்னு தெரிஞ்சவன்தான் டேஞ்சரஸ். நினைச்சுக்கோ, பேச்சு மட்டும் பவர் இல்ல, கண்ட்ரோல் தான் அல்டிமேட் பவர். நீ உன் வார்த்தைய கண்ட்ரோல் பண்ணிட்டா நீயே உன் லைஃப் ஐ கண்ட்ரோல் பண்ண முடியும். நீ பேசுறது மட்டும் இல்ல, அவர்கள் என்ன நினைக்கணும்னு கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோ. சங்கரையா சொல்றாரு, மனுஷன் கேட்கிறதை விட அவன் நம்புறதுக்குத்தான் முக்கியம். ஃபர்ஸ்ட், ஃப்ரேமிங் டெக்னிக். நீ ஒரு விஷயத்த எப்படி பிரசன்ட் பண்றேன்னு தான் அதோட வேல்யூ டிசைட் ஆகும். உதாரணம், இது சீப்னு சொல்லாதே, இது ஸ்மார்ட் சாய்ஸ்ன்னு சொல்லு. வேர்ட்ஸ் சேஞ்ச் பண்ணினா அவர்களின் மைண்ட் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட், ஸ்கேசிட்டி எஃபெக்ட். ஏதாவது லிமிட்டெட்னு சொன்னா அதுக்கு வேல்யூ அதிகம் ஆகும். இது லாஸ்ட் சான்ஸ், இது எல்லாருக்கும் கிடைக்காது அப்படின்னா அவர்கள் உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. 3வது, சோஷியல் ப்ரூஃப். மற்றவர்கள் ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நாமும் ஃபாலோ பண்ணுவோம். பல பேர் இதை யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா அவர்கள் டவுட் குறையும். நெக்ஸ்ட் லெவல், நேம் பவர். அவர்களோட பெயரை யூஸ் பண்ணி பேசு. அபி, நீ சொன்னது சரின்னு சொன்னா அவர்களுக்கு ஸ்பெஷல் ஃபீல் வரும். ஃபைனல், ஃபியூச்சர் ப்ராஜெக்ஷன். அவர்கள் ஃபியூச்சரை இமேஜின் பண்ண வைக்கணும். நீ இதை ஃபாலோ பண்ணினா 6 மாசத்துல உன் லைஃப் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னா அவர்கள் மைண்ட்ல படம் வர ஆரம்பிக்கும். நினைச்சுக்கோ, நீ பேசுற வார்த்தை அவர்களின் ரியாலிட்டியே சேஞ்ச் பண்ண முடியும். அந்த லெவல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துருச்சுனா நீ பேசுறதுக்கு வேர்ல்டுவே கேட்கும். இப்போ வரைக்கும் நீ கத்துக்கிட்டது பேச்ச எப்படி பவர்ஃபுல் ஆக்கணும்னு. ஆனா இப்போ ஒரு அல்டிமேட் சீக்ரெட் சங்கரச் சொல்றாரு. மிகவும் சக்தி வாய்ந்தவன் அவன் பேசாமலேயே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். ஃபர்ஸ்ட், பிரசன்ஸ் பவர். நீ உள்ள வந்தவுடனே மக்கள் உன்னை கவனிக்கணும். அதுக்கு உன் பாடி லாங்குவேஜ், உன் கான்ஃபிடன்ஸ், உன் சைலன்ஸ், இதுதான் முக்கியம். நெக்ஸ்ட், கன்சிஸ்டன்சி. ஒரு நாள்ல சேஞ்ச் வராது. நீ எப்பவும் ஒரே மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான்